Hi guys, இந்த வீடியோல வேரியபிள்ஸ்னா என்னன்றதோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க H1 tab ஓபன் பண்ணிக்கோங்க. H1 tab குள்ளார தமிழ் வெர்பல் ஸ்டுடியோ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா கோலன் ரூட் ஓகேவா. கோலன் ரூட்னா என்னன்னா இப்போ நீங்க ஜாவாவோ பைத்தானோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்க ஓகேவா. ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நீங்க வேல்யூ கொடுப்பீங்க ஓகேவா. அதே மாதிரி இன்டிஜர் கொடுத்துட்டு int கொடுத்துட்டு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் நீங்க கொடுப்பீங்க. இன்டிஜரா நம்பர் கொடுப்பீங்க ஓகேவா. அந்த மாதிரி CSSல பண்ற இடம் தான் கோலன் ரூட் ஓகேவா. இதுல வெறும் டிக்ளரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். நேம் கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். இப்போ இன்னைக்கு hyphen கலர் ஓகேவா. நல்லா வச்சவங்க அந்த hyphen இருக்குல்ல, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா hyphen முன்னாடி வந்து இருக்கணும் ஓகேவா. உதாரணத்துக்கு மை கலர் நான் கொடுக்குறேன்னு வைங்க, மை COLOR மை கலர் நான் கோலன் கொடுத்துட்டு என்னோட கலர் நான் ரெட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன் ஒரு எரர் இருக்கு பார்த்தீங்களா, வார்னிங் மாதிரி எல்லோ கலர் இருக்கு ஓகேவா. ஏன்னா டிக்ளேர் பண்ண முடியாது ஓகேவா. இது நம்மளோட கஸ்டம் நேம் ஓகேவா, மை கலர்ன்றது ஓகே. இப்போ hyphen கொடுத்தா இதுதான் டிக்ளேர் பண்ண முடியும் ஓகேவா. எல்லா வேர்டுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் hyphen நீங்கள் கொடுக்கணும். சரி, இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதே இப்போ நான் ஸ்டைல் பண்ண போகிறேன் ஓகேவா. நான் இதை ஸ்டைல் பண்ண போகிறேன் இந்த H1 டேக் ஓகேவா. அதனால் H1 டேக்கை ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வார்னு கீவேர்ட் இருக்கு ஓகேவா. வேரியபிள்ஸில் நம்ம வார்ன் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வாருக்குள்ளார நம்ம இங்கே இருக்க டிக்ளேர் பண்ணோம்ல, அந்த டிக்ளேர் பண்ண கலர் நம்ம இதுக்குள்ளார கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நம்மளோட H1 டேகோட கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட் கலர் இருக்கும் ஓகேவா. பார்த்தீங்களா, ரெட் கலர் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரி, நான் டிக்ளேர் பண்ணி பண்ணுறது ஓகேவா. இதோட மெயின் கான்செப்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இப்போ நான் இதோட ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேவா. hyphen மை ஃபாண்ட் நான் கொடுக்குறேன் ஓகேவா. hyphen மை ஃபாண்ட்டு பிசியில் டிஸ்பிளே ஆகுது ஓகேவா. இப்போ 50 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் செமிகோலன் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த செமிகோலன்னா உங்களுக்கு எரர் வரும் உங்களுக்கு ஓகே. இதில் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸில் வார் வேரியபிள் இப்போ கொடுக்கணும். வார் வேரியபிள்குள்ளார மை ஃபாண்ட் ஓகேவா. இப்போ 50 பிக்சல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து பார்டர் பாட்டம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகேவா. பார்டர் பாட்டம் இதில் நம்ம பார்டர் பாட்டமில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனோட திக்னஸ் கொடுப்போம், லைனோட ஸ்டைல் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் கலர் கொடுப்போம். உங்களுக்கு இந்த கலர் வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன் ஓகேவா. மீது எல்லாமே நான் மேனுவலாக எனக்கு கொடுத்துருவேன் நான். இப்போ வந்து என்னோட பார்டர் வந்து 2 பிக்சல் இருக்கணும், அதோட திக்னஸ்ஸு. ஸ்டைல் வந்து சாலிடாக இருக்கணும், கலர் வந்து ரெட்டாக இருக்கணும் ஓகேவா. பட் இங்கே டிக்ளேர் பண்ண கலர் நான் கொடுக்கணும் ஓகேவா. அது எப்படி கொடுக்கணும்னா நார்மலாக நம்ம வார் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஓகேவா. வார் கீவேர்டுக்குள்ளார மை கலர் ஓகேவா. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2 பிக்சல் வந்துடுச்சு, ரெட் கலர் இருந்துச்சு ஓகே பார்டர் ஓகே. இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதில் மெயினாக நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள் மீடியா குறி யூஸ் பண்ணுறேன். மீடியா ஸ்க்ரீனுக்குள்ளார அண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டுக்கு அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளார மேக்ஸ் வித் ஓகேவா. இது மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகணும் ஓகேவா. ஓகே, மேக்ஸ் வித் எவ்வளோ பிக்சல், ஒரு 300 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேவா. 300 பிக்சல் ஓகே. நான் எதுவுமே எழுதலை ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் பண்ண போகிறேன். H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேவா. ஏன்னா H1 டேக்கில் மட்டும்தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த கரெக்டாக மொபைலில் பார்க்கும்போது என்ன ஆகணும்னா இதோட பிசியில் பார்க்கும்போது ரெட் கலர் இருக்கணும் ஓகேவா. பட் மொபைலில் பார்க்கும்போது எனக்கு ப்ளூ கலர் இருக்கணும் ஓகேவா. சரி, அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. BLUE ப்ளூ ஓகேவா. ஓகே, இப்போ ஃபாண்ட் சைஸ் மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ஓகேவா. பிசியில் மட்டும்தான் 50 பிக்சல் இருக்கணும். உங்களோட மொபைலில் பார்க்கும்போது ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும் ஓகேவா. 25 பிக்சல் ஓகே. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகிறேன். இன்ஸ்பெக்டில் வந்து இந்த செகண்ட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், மொபைலில் மாறிடும் ஓகேவா. மொபைலில் பாருங்கள் ப்ளூ கலர் ஆகிடுச்சு ஓகேவா. ஃபுல்லாக ப்ளூ கலர், டெக்ஸ்ட் கலர் ப்ளூ, பார்டர் கலர் ப்ளூ. அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 25 ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 25 பிக்சல். இப்போ பிசியில் மாற்றுறேன், பெருசாக இருக்கா, இது 50 பிக்சல், இது மொபைலில் 25 பிக்சல் ஓகேவா. சரி, இதில் வேறு என்ன இருக்குன்னா ஓகே பார்த்தீங்களா 50 25 ஓகே கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.